கும்ப ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி வக்ரத்துல இருக்கார். இந்த ராசி அதிபதி லக்னாதிபதி நல்லா இருக்கணும், அவர் வக்ர கதியில் இருக்கார். வக்ரம்னா இரட்டிப்பு தன்மை, பிடிவாத குணங்கள், இதெல்லாம் அமைப்பு. கொஞ்சம் கோபம் அதிகமாகிறது, தன்னையே அறியாம சில விஷயங்கள் செய்யறது, இதெல்லாம் நடக்கும். அதாவது நீங்களே உங்களுக்குள்ள ஒரு தனியா ஒரு சர்க்கிளை வரைஞ்சுக்கிட்டு அதுல நீங்களே உங்களை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் கொடுத்துரும். ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி வேற முடிவுல இருக்கீங்க, அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஜாதக சனி வக்கரமா இருந்தா ஓரளவுக்கு நன்மைகள், சனி வக்கரமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எல்லா விஷயத்திலையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செய்வது நல்லது. குருவை பொறுத்த வரைக்கும் குரு 5ல இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். அதனால குருவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் கிடையாது. ஏதோ ஒரு வகையில பண வரவு பொருளாதாரம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3-10 குடையவர். இப்ப இருக்கக்கூடிய வீடு தான் 8ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப 3-10 குடைய 8ல இருக்கும்போது தொழில் வளர்ச்சி கொஞ்சம் குறையும், தொழில பெரிய லாபங்கள் இருக்காது. ஹார்ட் எஃபர்ட் போட்டாலும் மீடியமா போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கு. ஆனா 13ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ ஓரளவுக்கு நன்மைகள், தொழில் வளர்ச்சி, உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வர்றது, ஏதாவது ஒரு வழியில தொழில் ரீதியாக புதிய நபர்களுடைய சேர்க்கை அல்லது சந்திப்பு, அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைப்பது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் 4-9 குடையவராகி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 4-9 குடையவர் உங்களுக்கு 6ஆம் வீட்டுல இருந்தா கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியது, நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சார்ந்த ஒரு மன உளைச்சல், இதெல்லாம் கொடுப்பார். கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது வேலை சரியா செய்ய முடியல, வேலையாட்கள் மூலமா பிரச்சனை இருக்கிறது, வேலையே இல்ல, அங்க ஒரு நிம்மதியே இல்ல, அதே போல தாய் தந்தையினுடைய ஆரோக்கியம் சரியில்லாம போகிறது, இதெல்லாம் கொடுத்துரும். உயர்கல்வி படிக்க முடியல அப்படிங்கறது எல்லாமே இந்த 14ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கும். இந்த 14ஆம் தேதிக்கு மேலேயே கேதுவோட சேருது. அப்ப என்ன ஆகுனா இதுல இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டும். இந்த சுக்கிரன் இங்கிருந்து 8ஆம் வீட்டுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கும்பத்துக்கு உண்டான பலன். அப்போ சுக்கிரன் இங்க இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ கொடுத்தாலும் இதற்கப்புறம் இங்க வரும்போது ஃபுல்லா தடைகளை தான் கொடுப்பாரு. கேதுனா தடை. அப்ப சுக்கிரன் கேது சேர்க்கை ஒரு ஜாதகத்துக்கு பெண் சாப அமைப்பு. பெண்களாக இருந்தாலும் ஆண்களமும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களோட கவனமா இருந்துக்கணும். அப்போ ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த வேலை ஆட்களாக யாரு வேணாலும் உங்களுக்கு கெட்ட பேர் பண்ணுவாங்க, தப்பே பண்ணலினாலும். சோ அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கணும். அடுத்தது பாருங்க, அதுவே உங்களுக்கு தாய் தந்தையராக இருக்கிறதுனாலையும் 4ங்கிறது தாய், 9ங்கிறது தந்தை, அவங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்புகள் ஏற்படும். அடுத்தது பாருங்க, சூரியனை பொறுத்த வரைக்கும் கேதுவோட இருக்குது. சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பித்ருதோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. அப்ப பித்ருதோஷத்தை சொல்லக்கூடிய இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது முற்றிலும் பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் உங்க ஜாதகத்துல இருக்குன்னா இந்த காலகட்டங்கள்ல போய் திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு. அக்யூரேட்டா அந்த பலன் நல்ல பலனா நல்ல பரிகாரமா வேலை செய்யும். அப்படி இல்லை என்றாலும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி திருமணம் பார்ட்னர் சொல்றது. அப்ப 15ஆம் தேதிக்கு மேலதான் சூரியன் உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வரார். கேதுவோடு இருக்கிற வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடாம இருக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கப்புறம் 8ஆம் வீட்டுக்கு வரும்போது தடையை விட கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி அது அந்த கேதுவோடு இருக்கிறத விட இங்க இருக்கக்கூடிய ஒரு பலன் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 8 குடையவர். அப்ப 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் இப்ப இருக்கக்கூடிய வீடு அதே கேதுவோடு இருக்குது. அப்ப குழந்தைகள்னால கொஞ்சம் மனக்கசப்புகள், தேவையில்லாத ஒரு பழிபாவங்கள், அவமானங்கள், மனவேதனைகள், குழந்தைங்க சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்க கோயிலுக்கு போக முடியல, குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறைவா இருக்கிறது, இது எல்லாமே 15ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அதற்குள்ள 8ஆம் வீட்டுக்கு வந்துடும். அப்ப இது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 50% குறைக்கப்படும். ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா அங்க ஆட்சி உச்சம் பலம் பெறுகிறார். அதனால ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த எல்லாமே இந்த புதன் 8ல் இருக்கும்பொழுது நடக்கும். கண்டிப்பா மேக்சிமம் கும்பத்துக்கு 7.5 சனி நடக்கிறதுனாலையும் இந்த நேர காலங்கள் எல்லாமே கொஞ்சம் கும்பத்துக்கு இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து கவனமா செயல்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா எல்லா கிரகங்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல கிரகம் எல்லாம் கேதுவோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அதே போல பாத்துட்டீங்கன்னா கேது விடுவிச்சுன்னா அது உங்களுக்கு 8ஆம் இடமா வந்துருச்சு. அதனால முற்பகுதியில கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்தாலும் பிற்பகுதியில கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். கும்பம் தைரியமாக இருந்து இறைவனை சரணடையும் போது பெரிய மாற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம்.